டாடா பிர்லான்னு ஒரு படம். சி. ரங்கநாதன் டைரக்ஷன். அதுக்காக நாங்க ஊட்டி அண்ணன் போறாரு, நான் கூட போறேன். கூப்பே போட்டிருந்தாங்க. அதே மாரி பக்கத்து கூப்பேல பார்த்திபன் சார். வந்து ட்ரெயின்ல சென்ட்ரல்ல வந்து ஏர்றோம். கூட சின்னசாமின்னு அப்ப டிரைவர் இருந்தாரு. அவர் கவுண்டமணி அண்ணன். அவரு இது எடுத்துட்டு வராரு. ம். டிஃபன். ஏன்னா மார்னிங் இதுனால டிஃபன் எடுத்துட்டு வந்தாரு. டிஃபன் நான் சொன்னேன், "ஏண்ணே ட்ரெயின்ல சாப்பிட்டு" "ஏப்பா ட்ரெயின்ல சாப்பிட்டு வயித்த கெடுத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அக்கா சாப்பாடு எப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பலாம் சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம். அதாவது மல்லிகைப்பூ இட்லின்னு நம்ம சொல்லுவாங்க ம். வழக்கத்தில கேள்விப்பட்டுருக்கிறோம். அது உண்மையிலேயே அந்த அக்கா மல்லிகைப்பூ இட்லி மாரி அப்படி பிச்ச பஞ்சு மாரி வரும். சின்னதா ஊத்தியிருப்பாங்க. சின்ன இட்லி. அது ஒரு 20, 25 இட்லி. அப்ப எனக்கு எடுத்து வச்சாரு. அவரு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, "அண்ணே என்னண்ணே இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு. "அதனால தான்ப்பா அக்காவோட டிஃபன் சாப்பாடு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பலாம் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு. அப்படி சொல்லும்போது பார்த்திபன் சார் அப்பதான் வந்து ஏறுறாரு. ஏறி, "அண்ணே வணக்கம்" அப்படின்ட்டு உள்ள வந்தாரு. "வா வா பார்த்திபன் வாங்க உட்காருங்க" அப்படின்னு. "டிஃபன் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னாரு. உடனே, நான் லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னாரு. சீதா கல்யாணம் பண்ணோம் புதுசு அப்போ. சீதா பண்ணி குடுத்தாங்க. முட்டை ஆம்லெட்ட போட்டு லெமன் அப்படின்னு அவர் பிரிச்சாரு. "சரி அத சாப்பிடுப்பா. நீ உங்க ஒய்ஃப் சாப்பாட நான் வேணான்னு நான் சொல்றேன். இத 2 இட்லிய சாப்பிடுன்னாரு." சாப்பிட்டு பார்த்திபன் மிரண்டு போயிட்டாரு. "என்னண்ணே இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு, இவ்வளோ அழகா இருக்கு. மல்லிகைப்பூ இட்லின்றது நான் இப்ப தான் பார்க்குறேன்" அப்படின்னாரு. அப்படி சாப்பிட்டோம் 3 பேரும். அத வந்து மறக்கவே முடியாது.